3. தொல்காப்பியம் தமிழின் ஆதி அடையாளம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டதாக கருதப்படும் இந்த நூல் உலகின் மிக பழமையான இலக்கண நூல்களில் ஒன்று. இதை எழுதியவர் தொல்காப்பியர். 3 அதிகாரங்கள். இது எழுத்து, சொல், பொருள் என 3 பெரும் பிரிவுகளைக் கொண்டது. அறிவியல் பார்வை இன்று நாம் பேசும் பரிணாம வளர்ச்சி பற்றி தொல்காப்பியர் அன்றே தெளிவாக கூறியுள்ளார். ஓரறிவு உயிர் ஈரறிவு உயிர் சிப்பிவந்தை சுவைத்த மூவறிவு உயிர் அறிவு பலனா புறங்கள் மரளிவு உயிர் மன்னும் குரடை காணதை ஐந்தறிவு கொள்கை. நவீன அறிவியல் உலகம் உருவானது பற்றி பேசுவதற்கு முன்பே உலகம் எப்படி உருவானது என்பதை ஒரு நூற்பாவில் தொல்காப்பியர் விளக்குகிறார். நிலம், தீ, நீர், வழி, விசும்பொடைந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் பொருள். நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையே இவ்வுலகம். இதை கல்லில் மறைந்து வடுவில் மொழிகிறது. அகமும் புறமும் சமிரர்களின் வாழ்கியலை 2 பிரிவாக பிரித்தாரா. அகம் அம்பு காதல் குடும்பம் பற்றியது. புறம் வீரம் போர்க்கொடை கல்வி பற்றியது. இப்படி ஒரு நேர்த்தியான சமூக கட்டமைப்பை அந்த காலத்திலேயே தமிழர்கள் வைத்திருந்தனர். ஆச்சரியமான ஒரு உண்மை, தொல்காப்பியத்தில் ஓசை பற்றிய குறிப்புகள் உள்ளன. எழுத்துக்கள் பிறக்கும் போது நம்முடலில் எந்தெந்த உறுப்புகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை ஒரு ஸ்கேன் மெஷின் கூட இல்லாத காலத்தில் துல்லியமாக தொல்காப்பியர் விளக்கியுள்ளார். தொல்காப்பியம் படிச்சா என்ன கிடைக்கும்? வாத்தியார் பல்லல் அறிவு கிடைக்குண்டா? மாணவன் இல்ல சார், நான் பழைய பேப்பர் கடையில கேட்டேன். அரை கிலோவுக்கு 5 ரூபாய் தான் கிடைக்கும் சொல்றாங்க. தொல்காப்பியம் தமிழின் ஆதி அடையாளம். சுமார் டிஎன் ஆன்சர் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டதாக கருதப்படும் இந்த நூல் உலகின் மிக பழமையான இலக்கண நூல்களில் ஒன்று. இதை எழுதியவர் தொல்காப்பியர். 3 அதிகாரங்கள். இது எழுத்து, சொல், பொருள் என 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. அறிவியல் பார்வை இன்று நாம் பேசும் பரிணாம வளர்ச்சி பற்றி
அறிவுயிரே உலகி பரவ கேட்டல் ஓர் அறிவுயிரே. ஐம்பூத கொள்கை. நவீன அறிவியல் உலகம் உருவானது பற்றி பேசுவதற்கு முன்பே உலகம் எப்படி உருவானது என்பதை ஒரு நூற்பாவில் தொல்காப்பியர் விளக்குகிறார். நிலம் தீ நீர் வழி விசும்புடைந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் பொருளெலும் நெருப்பு நீர் காற்று ஆகாயமாகிய ஐந்தும் கலந்த கலவையே இவ்வுலகம். இதைத்தான் இன்று அறிவியல் மொழிகிறது. அகமும் புறமும் தமிழர்களின் வாழ்வியலை இரண்டு பிரிவாக பிரித்தார். அகமும் பொற்காதல் குடும்பம் பற்றியது, புறம் வீரம் போர்க்கொடை கல்வி பற்றியது. இப்படி ஒரு நேர்த்தியான சமூக கட்டமைப்பை அந்த காலத்திலே தமிழர்கள் வைத்திருந்தனர். ஆச்சரியமான ஒரு உண்மை தொல்காப்பியத்தில் ஓசை பற்றிய குறிப்புகள் உள்ளன. எழுத்துக்கள் பிறக்கும் போது நம் உடலில் எந்தெந்த உறுப்புகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை ஒரு ஸ்கேன் மெஷின் கூட இல்லாத காலத்தில் துல்லியமாக தொல்காப்பியர் விளக்கியுள்ளார். ஒரு கடித்தமிழ் ஜோக். மாணவன் சார், தொல்காப்பியம் படிச்சா என்ன கிடைக்கும்? வாத்தியார், நல்ல தமிழ் அறிவு கிடைக்கும்டா. மாணவன், இல்ல சார், நான் பழைய பேப்பர் கடையில கேட்டேன், அரை கிலோவுக்கு ₹3 தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒரு அறிவு உயிரே